ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச செல்ஃப் டிரைவிங் காரில் இருந்து முகத்தை காமிச்சாலே ஓப்பன் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன், நீங்கள் யூடியூப்பில் அடுத்து எந்த பாட்டை கேட்கணும், இன்ஸ்டாகிராமில் எந்த ரீலை பார்க்கணும் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் எந்த நியூஸை படிக்கணும், இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது மெஷின் லேர்னிங் தான் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கா? இதெல்லாம் எப்படி நடக்குது, இதோட ஃபவுண்டேஷன் என்ன, இதை நாமளும் எப்படி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெஷின் லேர்னிங்கிறது ஹை லெவலாக நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். சூப்பர்வைஸ்ட், இது ஸ்கூலில் உங்கள் டீச்சர் போர்டில் ஏ அப்படின்னு எழுதி போட்டு இதுதான் ஏ அப்படின்னு சொன்ன மாதிரி, ஆப்பில் காமிச்சு இதுதான் ஆப்பிள் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆப்பிள் அப்படிங்கிறது டேட்டா, இதுதான் ஆப்பிள் அப்படின்னு சொன்னது லேபிள். அன்சூப்பர்வைஸ்ட் அப்படிங்கிறது டேட்டாக்கு லேபிள் இருக்காது, வெறும் டேட்டா மட்டும் இருக்கும். அந்த மெஷின் லேர்னிங் மாடலே அதை கண்டுபிடிக்கணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது அந்த மாடலே எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இத்தனை ஆப்பிள்ஸ் உங்களுக்கு காமிச்சு இதுதான் ஆப்பிள் அப்படின்னு உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பாங்க. ஆப்பிள் நீங்கள் பல ஆங்கிள் இருந்து பார்த்துருப்பீங்க. அதனால் ஆப்பிளோட கலர், அதோட ஷேப், அதோட டெக்ஸ்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா உங்கள் மனசில் ஒரு மாடல் பில்ட் ஆகும். அதே மாதிரி தான் பனானாவும். பல பனானாவை காமிச்சு இதெல்லாம் பனானா அப்படின்னு உங்களுக்கு பல முறை சொன்னதுனால அதோட கலர், அதோட ஷேப், அதோட டெக்ஸ்சர் எல்லாமே உங்கள் மனசு நல்லா பதிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் ஒரு ஏஐ மாடல் பில்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நிறைய ஆப்பிள் ஃபோட்டோஸை இன்புட்டாக கொடுத்து நிறைய பனானா ஃபோட்டோஸை இன்புட்டாக கொடுத்தா அதனால் அதோட கலர், ஷேப், டெக்ஸ்சரை பார்த்து வச்சுக்கிட்டு அது ஒரு ஏஐ மாடல் பில்ட் பண்ணும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். நிறைய ஆப்பிள் ஃபோட்டோஸ், நிறைய பனானா ஃபோட்டோஸ் கொடுத்து ஒரு மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒரு மாடல் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அந்த மாடல் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பில்டான மாடலை வச்சு நம்மளால் டெஸ்ட்டும் பண்ண முடியும். இப்போது டெஸ்ட் பண்ணுற ஃபேஸில் நீங்கள் நிறைய பனானா ஃபோட்டோஸ் கொடுத்து பனானா ஆப்பிள் இல்லாத ஃபோட்டோஸையும் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாடல் என்ன பண்ணும், அதோட கலர், ஷேப், டெக்ஸ்சர் இதை வச்சுட்டு ஒரு இமேஜ் பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கா இல்லை பார்க்குறதுக்கு பனானா மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலோடு கொடுக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை நீங்கள் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். நீங்கள் இமேஜ் கொடுத்து மாடலை பில்ட் பண்ணிட்டீங்க, அந்த மாடல் பனானாவை கரெக்டாக பனானான்னு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா அது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். ஸோ இட் வில் லேர்ன். அந்த மாதிரி ஒரு மிஷின் லேர்ன் பண்ணுறது தான் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்கள் இன்பாக்ஸில் நிறைய ஸ்பேம் இமெயில்ஸ் வரும். உங்களுக்கு ஃபோனில் நிறைய அன்வான்ட் கால்ஸ் வரும். இந்த மாதிரியான அன்வான்ட் கால்ஸையோ அன்வான்ட் இமெயில்ஸையோ உங்களால் பிளாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீ ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு மெயில் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். கெட் ரிச் டுடே அந்த மாதிரி இமெயில்ஸ் வரலாம். இந்த வீட்டை வாங்கினா இத்தனை கிராம்ஸ் கோல்டு காயின் ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த மாதிரி இமெயில் ஸ்பேம் இமெயில் அப்படின்னு எப்படி ஒரு மிஷின் டிடெக்ட் பண்ணும்? அதுக்கும் நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். இது எல்லாமே ஃபேக், இது எல்லாமே ஸ்பேம். ஆனால் அது ஸ்பேம் அப்படின்னு மிஷின் கண்டுபிடிக்க நீங்கள் தான் அதுக்கு ஃபஸ்ட் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அது எப்படி பண்ணுறது? இதுவும் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் மெயில் சப்ஜெக்ட் இருக்குது, செகண்ட் காலம் மெயிலோட டெக்ஸ்ட்டு, தேர்ட் காலம் லேபிளாக நாம் இது ஒரு ஸ்பேம் இமெயிலா இல்லை நாட் ஸ்பேமா அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த டேபிள் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில் ஃப்ரீ எக்ஸாம் ஆன்சர்ஸ் இன்சைட். செகண்ட் காலமோட மெயில் டெக்ஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். கேரண்டீடு சக்ஸஸ், இன்ஸ்டன்ட்லி, இங்கே வின் ஸ்காலர்ஷிப், நோ எக்ஸாம், ஹரி, லிமிட்டட் ஸ்லாட்ஸ். இந்த மாதிரி 2 இமெயில் கொடுத்தா பத்தாது, நிறைய இமெயில்ஸ் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். சாம்பிளுக்கு மட்டும் 2 இமெயில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இமெயில் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் ஒரு ஏஐ மாடலை பில்டு பண்ணுறீங்க. ஏஐ மாடல் என்ன பார்க்கும் அப்படின்னா எந்த மாதிரி டெக்ஸ்ட் இருந்தால் நான் ஸ்பேம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், எந்த மாதிரி மெயில் இருந்தால் நான் நாட் ஸ்பேம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போ இந்த ஏஐ மாடல் அதை கற்றுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேரண்டீடு சக்ஸஸ், இன்ஸ்டன்ட்லி, ஹரி, லிமிட்டட் ஸ்லாட்ஸ் இப்படிலாம் இருந்தால் ஸ்பேம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஏஐ மாடல் இட் இஸ் லேர்னிங். இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஆர் கிவிங் த இன்புட் ஸோ தட் ஏஐ மாடல் கேன் லேர்ன். நாம் ட்ரைனிங் கொடுத்த இந்த டெஸ்ட் டேட்டா வச்சு
ஏஐ மாடல் இப்போது பில்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய இமெயில் வருது. மறுபடியும் சப்ஜெக்ட், டெக்ஸ்ட்டு, கீவேர்ட்ஸ் இதை 3 இன்புட்டாக வச்சு உங்கள் ஏஐ மாடல் இப்போ என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஒரு மெயில் பார்க்குறதுக்கு ஸ்பேம் இமெயில் மாதிரி இருக்கா, நல்ல இமெயில் மாதிரி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும். சப்போஸ் ஒரு ஸ்பேம் இமெயில் உங்கள் இன்பாக்ஸுக்கே வந்துச்சுனாலும் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி இது ஸ்பேம் அப்படின்னு சொல்லணும். ஒரு நல்ல இமெயில் ஸ்பேமுக்கு போயிடுச்சுனாலும் இட் இஸ் நாட் ஸ்பேம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஹவ் யுவர் மாடல் வில் ஆல்சோ லேர்ன். என் வீடியோ பார்க்குற அட்லீஸ்ட் 85% ஆஃப் த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைய வீடியோஸ் உங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க, நிறைய நியூஸ் ஃபீடில் படிக்கிறீங்க, நிறைய ரீல்ஸ் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் யூ ஆர் ஆக்சுவலி கிவிங் தட் ப்ரௌசிங் டேட்டா டு எ மாடல். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு தான் இருக்குது. அதாவது எந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, எந்த வீடியோவை உடனே ஸ்க்ரால் பண்ணுறீங்க, இதை பேஸ் பண்ணி யூ ஆர் கிவிங் எ லாட் ஆஃப் டேட்டா டு தி சோஷியல் மீடியா. இது அன்சூப்பர்வைஸ்டு டேட்டா. இங்கே லேபிள் எதுவும் கிடையாது, வெறும் பேட்டர்ன் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்லைடில் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை யூடியூபோ ஃபேஸ்புக்கோ அங்கே பார்ப்பாங்க. சிலர் நிறைய படம் பார்க்கலாம், ஒருத்தர் நியூஸ் பார்க்கலாம், இந்த குழந்தை கார்ட்டூனை பார்க்கலாம், அங்கே யோகா பண்ணுறவங்க யோகாவுக்கு தேவையான வெல்த் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இவங்க எந்த வீடியோவை எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிற டேட்டா இப்போது அன்சூப்பர்வைஸ்டு டேட்டா. இதை பேஸ் பண்ணி ஒரு ஏஐ மாடல் ஜென்ரேட் ஆகும். அது இந்த மாதிரி டேட்டாவை குரூப் பண்ணும். குரூப் பண்ண டேட்டாவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிறத ஏஐ மாடல் தீர்மானிக்குது. இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் இருக்குது. உங்கள் ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க. எல்லாமே அந்த கூகுள் ஃபோட்டோஸோட சிங்க் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸை நீங்கள் கூகுளோட சிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஏஐ மாடல் இப்போ அந்த அன்சூப்பர்வைஸ்டில் நீங்கள் பேஸ் பண்ணி ஃபுட் ஃபோட்டோஸை செப்பரேட் ஆகும், நீங்கள் எடுத்துக்கிட்ட செல்ஃபியை செப்பரேட்டாக, குரூப் ஃபோட்டோஸை செப்பரேட்டாக, நீங்கள் பெட்டோடு எடுத்த ஃபோட்டோ, 1 இயருக்கு முன்னே எடுத்த ஃபோட்டோ, 5 இயர்ஸ் 10 இயர்ஸுக்கு முன்னே எடுத்த ஃபோட்டோவை கரெக்டாக அன்றைக்கி கொண்டாந்து காமிக்குது. அப்படின்னா அது எல்லாமே அன்சூப்பர்வைஸ்டு தான். நீங்களாக எனக்கு அந்த டேட்டாவை காமின்னு சொல்லலை, அதாலேயே குரூப் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை அதுவே குரூப் பண்ணி காமிக்க முடியும். இது எல்லாமே அன்சூப்பர்வைஸ்டு அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 3வதாக பார்க்க வேண்டியது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். வீடியோவில் இந்த ரோபோ எப்படி நடக்குதுங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ரோபோ எப்படி ஒரு பேக் ஃப்ளிப் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாத்தையும் நாம் இன்புட்டாக கொடுத்து ரோபோ பண்ணுறத விட, ரோபோவையே நீ இந்த மாதிரி நடந்தால் எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தா, எவ்வளோ வெயிட் கொடுத்தா உன்னால் நடக்க முடியுதுங்கிறத நீயே செக் பண்ணி எப்படி நடந்தால் அது கரெக்டுங்கிறத நீயே டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான் இருக்கிறது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு வேலையை செஞ்சு அது கரெக்டாக நடந்துட்டால் அதுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டை பேஸ் பண்ணி அது லேர்ன் பண்ணுது. ஒரு வேலையை செஞ்சு அது தப்பாக முடிஞ்சிருச்சுன்னா இட் கெட்ஸ் அ பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட்டும் லேர்னிங் தான். ஸோ ரிவார்டு அண்ட் பனிஷ்மெண்ட் இது ரெண்டும் கலந்தது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரோபோ ஒரு வேலையை செய்யுது. அந்த வேலையை செய்கிறதுனால இட் கெட்ஸ் அ ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக் ரிவார்டாகவும் இருக்கலாம், பனிஷ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ரிவார்டு கிடைச்சாலும் பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் நான் என்ன செஞ்சேன், என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு கியூ டேபிளில் நோட் பண்ணி வச்சுக்கும். அந்த கியூ டேபிளை பேஸ் பண்ணி தான் அந்த லேர்னிங் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த ரோபோ அதே வேலையை செய்யும் பொழுது கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் நடக்கிற மாதிரி செய்யாது. ஸோ இட் வில் டூ மோர் அண்ட் மோர் ரிவார்ட். ஸோ அதனால் அந்த வேலையை கரெக்டாக பண்ண முடியுது. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஸுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா செகண்ட் டைம் இதே மேஸில் உங்களை விட்டால் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேருவீங்களான்னு தெரியாது. ஆனால் ரோபோவால் கரெக்டாக அதை பண்ண முடியும். ஒரு டிக்டாக்டோ இப்போ நீங்கள் ரோபோவோட ஒரு 100 தடவை ஆடிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவையும் அது ஃபெயில் ஆகும்பொழுது நான் ஏன் ஃபெயில் ஆனேங்கிறத அது கியூ டேபிளில் நோட் பண்ணி வச்சுக்கும். அடுத்த தடவை உங்களோட ஆடும்போது அது வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பிகினிங்கில் செல்ஃப் டிரைவிங் காரை பற்றி பேசணும். இதே ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்டை வச்சு தான் செல்ஃப் டிரைவிங் கார்ஸையும் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன, எவ்வளோ ஸ்பீட் போகணும், எங்கே பிரேக் அடிக்கணும், டிராஃபிக் சிக்னல்ஸ் எப்படி படிக்கிறது,
முன்னே போகிறவங்க பிரேக் அடித்தா நாம் என்ன செய்யணும், எவ்வளவு லெஃப்ட் திருப்பணும், எவ்வளவு ரைட் திருப்பணும், இது எல்லாத்தையும் பல கோடி முறை ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரோட்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கிற இந்த டிரைவர் ஆக்சுவலாக அவங்க எதுவுமே செய்ய வேணாம். அந்த காரில் இருக்கிற கேமரா, அதோட சென்சார்ஸ், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி அதாலே வண்டி ஓட்ட முடியுங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியும்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களாலையும் பண்ண முடியும். இந்த வீடியோவோட நோக்கமே நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல்ஸை ரொம்ப கிளியராக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம சம்மரிக்கு வந்திருக்கோம். சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். சூப்பர்வைஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்பிளை காமிச்சு இதுதான் ஆப்பிள் அப்படின்னு உங்களுக்கு 100 முறை சொல்லிட்டா நெக்ஸ்ட் டைம் உங்களால் ஆப்பிளை பார்க்கும்போது யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. அதே தான் நம்ம மிஷினையும் பண்ண வைக்கிறோம். AI sees the relationship between the data and label. லேபிள் அப்படிங்கிறது ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறது, டேட்டாங்கிறது அந்த ஆப்பிளோட ஃபோட்டோ. அன்சூப்பர்வைஸுங்கிறது இங்கே நம்ம லேபிள் கொடுக்கல, வெறும் பேட்டர்ன் மட்டும்தான் கொடுத்தோம். பேட்டர்ன் அப்படின்னா என்ன? எந்த மாதிரியான பர்சனாலிட்டி எந்த வீடியோவை எவ்வளவு நேரம் பார்த்தாங்கங்கிறது. ஸோ AI அதனால் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி குரூப் பண்ண முடிஞ்சுது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கிறது நாம் அதுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் கேமை பார்க்கும் பொழுது அந்த கேமை நீங்களே ஆட கற்றுக்கிட்டீங்க. எங்கே போனால் லைஃப் போகுது, எங்கே போனால் லைஃப் இன்னும் ஜாஸ்தியாகிறதுங்க நீங்களே ட்ரையல் அண்ட் எரரில் கற்றுக்கிட்டீங்க. அந்த ட்ரையல் அண்ட் எரரில் உங்களுக்கு கிடைச்சது ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி போனால் நம்ம நிறைய காயின்ஸ் வரும், அது ரிவார்டு. இங்கே போனால் லைஃப் போயிடுது அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட். ஸோ யூ வேர் ஏபிள் டு லேர்ன் ஆல் தோஸ் திங்ஸ் வித்தவுட் எனிபடி டீச்சிங் யூ. உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்காம ஒரு கேம் உங்களால் ஆட முடிஞ்சுது. அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது மெஷின் லேர்னிங்கோட ரொம்ப பேஸ். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது மட்டுமே போதுமா? இதுக்கு மேலே இன்னும் இதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே இமேஜஸை பேஸ் பண்ணி ஒரு மாடல் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என் நெக்ஸ்ட் வீடியோ இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னுடைய ஸ்டடி குரூப்பில் ஜாயின் பண்ணி எவ்ரி மந்த் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய AI ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அதில் சில முக்கியமான லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் படிக்க ஆரம்பிங்க. மெஷின் லேர்னிங்னா என்ன, அதோட ஃபண்டமெண்டல், அதோட பேசிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.